ஒரு விவேக் சொல்லுவான் பாருங்க, முண்டி முண்டி சாமி ஆடிட்டு, அந்த மாதிரி தான் இந்த கேஸு. ஸோ இந்த முண்டி முண்டி சாமி கேஸ் அந்த பாலுமணின்றதுலாம் அங்கே ஆதாரம் வந்து இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இருக்கு. ஏகப்பட்ட போட்டோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ஆடியோஸ், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு படத்தை வடிவ சாம்பிள் அப்படி சுண்டி விட்டுருக்கும். இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. வைப்ரேஷன் போர்டுக்கு போனாங்க அப்படின்னா, வைப்ரேஷன் போர்டுக்கு அவங்க போயிட்டாங்க, ஓவரா வந்து குதிக்கிறாங்க அப்படி தெரிஞ்சிச்சுனால் அடுத்த நடவடிக்கை மிக பயங்கரமாக இருக்கும். இவங்க எடுத்து பட்டியலிட்டு என்னென்ன பண்ணமோ செஞ்சு நடவடிக்கை பயங்கரமா இருக்கும்போது பார்த்துக்கொள்வோம். மக்களை திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஓவரா ஜம்ப் பண்ணக்கூடாது. வைப்ரேஷன் ஆச்சுன்னா இங்க உனக்கு எல்லா ஏஷனும் ஆயிடுன்றதை நாங்க சொல்லிக்க விரும்புறோம் மக்களே. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆட்டையை போறதுக்கோ இந்த கம்பெனிட்ட பணம் புடுங்கிறதுக்கோ இவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு, இப்படிப்பட்ட ஒரு பெண்களை சின்ன சாம்பிள், இதுக்கு மேல வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான் மக்களே. இனி சாமியார் வணக்கம். நான் இங்கே அம்பத்தூர் காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறேன். நாங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பக்குவப்படுத்தங்கள் காரட்டை அதனோட பொன்னாளர் பாலுமணிட்டேன் நான் பேசுகிறேன். இதில் வந்து செயலாளர் ரவி, தலைவர் தண்டபாணி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதாவது வந்து கார்த்திக் பிள்ளை வந்து என்னை வந்து அவதூறாக பேசணும், என்னோட ஊனத்தை சுற்றி காட்டியே பேசுறதுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டிருந்தோம். அது எஃப்ஐஆர் மேலே வந்து என்ன நடவடிக்கைகள் வந்து இன்றைக்கி வந்து காவல் ஆய்வாளர் வந்து கேட்கணும். அவர் காவல் ஆய்வாளர் வந்து விசாரிச்சுட்டு இப்போ வந்து அவருக்கு 2 தடவை சம்மன் அனுப்பிச்சோம். பேக் அட்ரஸ் இருக்கிறதால போகலன்னு சொல்லி சொன்னார். விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு அவர் காத்துக்குள்ள இது பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஐயாட்ட காவல்துறை ஆய்வாளர் ஐயாட்ட பேசிக்கிறோம். விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் நான் பண்ணேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் பேர் சிங்கரவேல் பாலுமணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னுடைய சொந்த காணொலி. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், விருப்பம் இல்லைன்னா தள்ளி விட்டுப்பாங்க. காரணம், ஒரு யூடியூபர், வாடகை வாய் யூடியூபர் என்று கூறக்கூடிய திரு கார்த்திக் பிள்ளை, அந்த நபர் வந்து என்னையும் என் ஊனத்தையும் எனக்கு கொலை மிரட்டலும் ஒரு பெண்ணோட சேர்த்து வச்சு அவதாரமாக பேசினார். அவர்கிட்ட வந்து இவ்வளோ ஆதாரம் இருக்குது, இவ்வளோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அதில் வந்து எந்த ஆதாரமும் இது வரைக்கும் இன்னும் வெளியிடப்படலை. பொது வெளியில் வந்து தாராளமாக வெளியிடலாம். எந்த மாதிரி வீடியோக்கள், எந்த விதமான ஃபோட்டோக்கள் எது இருந்தாலும் தைரியமாக நீங்கள் வந்து வெளியிடலாம். காவல்துறையில் வந்து இது குறித்து நான் வந்து புகார் அளித்திருந்தேன். 10/9/2024 அன்று எஃப்ஐஆர் நம்பர் வந்து 942 2024 அம்பத்தூர் காவல் நிலையத்தில் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் திரு டில்லிபாபு அவர்கள் இதை வந்து போட்டு கொடுத்தார். அதாவது இது வந்து எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டம் 2016/92A இந்த பிரிவின் கீழ் இந்த வழக்கு வந்து பதியப்பட்டுள்ளது. இது வந்து நான் பெயிலபிள் கேஸுன்னு சொல்லுவாங்க. நான் பெயிலபிள் கேஸ். இந்த எஃப்ஐஆர் போட்டால் 24 மணி நேரத்தில் வந்து ஒரு குற்றவாளி வந்து அந்த மாற்றுத்திறனாளியை தரக்குறைவாகவோ இல்லை அவதராவோ இல்லை அடித்தாவோ இல்லை எதோ இது பண்ணியிருந்தாலோ அந்த உடனடியாக 24 மணி நேரத்தில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். கோவையில் ஒரு நபர் வந்து இதேமாதிரி வந்து என்னை வந்து தாக்கினார். அவர் மேலேயும் வந்து ஆலந்துறை காவல் நிலையத்தில் வந்து சிஎஸ்ஆர் பதிவு பண்ணேன். ஆனால் 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தால் வந்து அதன் மீது வந்து பெருசாக நான் வந்து இதை எந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறாக போயிடுச்சு. அது அன்றைக்கே வந்து மாற்றுத்திறனாளி ஆணையரகம் இந்த மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு உரிமை சட்டத்துக்கு கீழே வந்து நான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த 2 குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைதியாக இருந்தது மிகப்பெரிய தவறுன்னு உணர்ந்துருக்கேன். அதனோட விளைவு தான் இந்த கார்த்திக் பிள்ளைக்கு வந்து தவறான தகவல்கள் வந்து தரப்பட்டிருக்கு. தரப்பட்டு
ஏன்னா இவன் வந்து இந்த கார்த்திகை வந்து வெளியில வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான்லாம் கிடையாது. சும்மா அந்த 10 ரூமில் உட்காந்துட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது, எதையாவது ஒன்று பிரிச்சு ஏதாவது வந்து மேய்ஞ்சிட்டு வந்து அதை வச்சு அப்படியே பில்டப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கதை சொல்கிறவர் தான். எங்களை மாதிரி களத்தில் போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. அவன் பேசுகிற எந்த வீடியோவும் சொல்கிறேன், எதுவுமே களத்துக்கு நேரடியாக போய் விசாரிக்கிற வீடியோ கிடையாது. மக்களே இதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. களத்துக்கு போகாமையே இந்த நெட்டில் வர நியூஸு இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இவராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பேசுவார். அது மாதிரி தான் வந்து இவர் வந்து எல்லார் மாதிரியும் நினச்சி கொண்டு என்னையும் பேசிட்டார். பேசுனதில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்ததா? ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்த ஏதாவது நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் நான் வந்து இப்போ வந்து காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போவேனா? நான் இப்போ வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு சட்டம் 2016/92A பிரிவின் கீழ் வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டு கடந்த இந்த மாதம் 10ஆம் தேதி 90 நாள் ஆச்சு. ஒரு மணியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களை வந்து சந்தித்தோம். அதாவது எங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் டாராடெக் சார்பாக வந்து எங்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரும் போயிட்டு இன்றைக்கி வந்து காவல்துறையை சந்தித்து கேட்டோம். கேட்கும்போது தான் எங்களுக்கு வந்து அதாவது ஏற்கனவே எனக்கு தெரியும், ஆனால் வந்து காவல்துறை ஆய்வாளர் வந்து அதை அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து அந்த முகவரி வந்து எல்லாமே போலியான முகவரி, ஃபேக் அட்ரஸ்ஸு அமைச்ச 2 சம்மந்தம் திரும்பி வந்துருச்சு. அதாவது நான் புகார் கொடுத்த மாதத்தில் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, போன மாதம் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இப்போ இந்த மாதம் நான் போய் கேட்டிருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா காவல் ஆய்வாளர் திரு மரியாதைக்குரிய டில்லிபாபு ஐயா அவர்கள் வந்து கனிவோடு விசாரித்தார். விசாரித்து உடனடியாக எஸ்ஐயை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ண சொன்னார். 1 வாரம் டைம் கேட்டிருக்கிறாரு. 1 வாரத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த நபரை கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், சார்ஜ் ஷீட்டு நான் போட்டு வரேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாரு. அவர் உறுதிமொழி கொடுத்ததை தொடர்ந்து எங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் டாராடெக் அதுக்கு போய் இந்த பகுதி நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் வந்தோம். பகுதி தலைவர் தண்டபாணி, பகுதி செயலாளர் ரவி, பகுதி பொருளாளர் நான் தான் பால்கனி, நான் மற்ற கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய பேர் உள்ளே போக முடியாது, கொஞ்சம் பேர் தான் உள்ளே போனோம். போயிட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம். அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து உறுதுணையாக நிற்கிற எங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் டாராடெக் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திருமதி ராணி அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் திரு நடராஜன் அவர்களுக்கும், எங்கள் பகுதி தலைவர் தண்டபாணி அவர்களுக்கும், செயலாளர் ரவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். எங்கள் மாவட்ட செயலாளர் இது குறித்து விசாரித்தாங்க, என்ன நடந்தது, ஸ்டேஷனில் என்ன நடந்திருந்தாங்க, விவரத்தை சொன்னேன். சரி தொடர், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், 1 வாரம் காவல் ஆய்வாளர் நேரம் கேட்டிருக்கிறாரு, பார்க்கலாம். அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலான்றது வந்து மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஜான்சிராணி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து நம்ம மாவட்ட அளவில் எல்லாத்தையும் கலந்து பேசி அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வந்து சொன்னாங்க. இந்த அதாவது இதனோட வீடியோ வந்து அவன் பேசின அந்த வாடகை பேசின வீடியோ வந்து எல்லாம் வச்சுருக்கிறேன். இதில் எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்றது வந்து நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன இதை வந்து நீ வந்து 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு இது பண்ணுறோம். நாங்கள் வந்து களத்தில் இறங்கி பண்ணுறவங்க. நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து, பொன்னமராவதியிலேருந்து, சேலத்துலேருந்து, அஸ்தம்பட்டியிலேருந்து, என்ன கோயம்புத்தூர்லேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து உள்ளே நுழைஞ்சு, ஏன் ஒரு சில இடத்துக்கு நானே நேராக போகிறேன் போய் இது. அதாவது இன்னைக்கு அந்த ஒரு பெண்ணையும் என்னையும் வச்சு ரொம்ப தவறாக, ரொம்ப இழிவாக, ரொம்ப
என் மகள் வயதுடைய பெண்ணை வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத வந்து கொச்சையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் ஆகிறாங்க. அந்த சிஎஸ்ஆருக்கு எந்த பதிலும் இல்லை. அவங்க வந்து கோர்ட் டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க. கோர்ட் டைரக்ஷன் டிஃபர்மேஷன் போட்டிருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு 14/12/2024 திருப்பூர் இது நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஹியரிங் வந்திருக்குது. அதை வந்து இது பண்ணுறாங்க. அதை குறித்து அதாவது 7ஆம் மாதம் வந்து மகளிர் ஆணையத்தில் கொடுத்த ஒரு புகாருக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுருக்கிறாங்க. விசாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்குதுனால அங்கேருந்து ஆய்வாளராக அந்த துணை ஆய்வாளராக தெரியல. அவர் வந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கைது செய்கிறோம் அப்படின்றத உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அந்த காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திக் பிள்ளை வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த பெண்ணின் உறவினர்கள் அதாவது தாய் தந்தையர் பெயரை வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பா போல. அவர்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அது ஒரு சோர்ஸ். அந்த ஒரு சோர்ஸ் மூலிமா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அது இதெல்லாம் வந்து அப்படியே இன்னும் லூஸாக விட்டுட்டு நாங்கள் ஏதோ வேறு வேலையை பார்க்க போயிட்டோம், சிவன்மலையை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறது. கார்த்திக் பிள்ளை யாரை விட்டாலும் விட உனக்கு இந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்த கும்பல் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஏற்றி என்ன மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து உங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரும் வரை ஓய மாட்டேன். கார்த்திக் பிள்ளை மட்டும் இல்லை, கார்த்திக் பிள்ளைக்கு உதவி செய்ய இந்த தவறான தகவல் கொடுத்த நபர்கள் யார் யாருன்ற லிஸ்ட் எடுத்து வச்சுன்னேன். நீதிமன்றத்துக்கு வரும்போது எல்லாமே வெளில வரும். என்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நீ காட்டு, என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் காட்டுறேன். அப்போ தெரியும், நீதிமன்றம் முடிவெடுக்கும். இந்த நேரத்தில் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி ஜான்சி ராணி, அதாவது அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜான்சி ராணி அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திருமதி ராணி அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் நடராஜன் அவர்களுக்கும், பகுதி தலைவர் தண்டமணி அவர்களுக்கும், பகுதி தலைவர் செயலாளர் ரவி அவர்களுக்கும் மற்றும் உடன் வந்திருந்த அனைத்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.